தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் போட்டுட்டு வரேன். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இந்த கேள்வி, அதாவது வானாகி மண்ணாகி, இந்த கொஷின் வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். வானாகி மண்ணாகி பலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் பாடலடியில் முரண் காணப்படுவது எது? பாடலடியில் முரணாக இருக்கக்கூடியது என்னென்னா உண்மை அப்படின்றது முரண், உண்மை இன்மை அதுன்றது தான் முரண். பட்டியல் 1 உள்ள சொற்றொடரை பட்டியல் 2 உள்ள சொற்றொடருடன் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது. உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது அது வந்து செய்தி படம். உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது வந்து செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது. ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது என்னென்னா விளக்கப்படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது. உலகில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் படமாக்குறது செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது விளக்கப்படம். கற்பதற்கென உருவாக்கப்படும் படம் வந்து கல்வி படம். ஒரு கல்வி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கக்கூடிய படம் வந்து கல்வி படம். கருத்து படம்னா அமைக்க தொடங்கியவர் வந்து வால்ட் டிஸ்னி. ஸோ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது விளக்கப்படம். கற்பதற்கென உருவாக்கப்படும் படம் வந்து கல்வி படம். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வந்து வால்ட் டிஸ்னி. ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆன்சர். தொழில் பெயர் அல்லாத சொல் எது? தொழில் பெயர் அல்லாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தருதல் அப்படின்றது வந்து தொழில் பெயர். கோரல் அப்படின்றது தொழில் பெயர். கொல்லாமை அப்படின்றது தொழில் பெயர். எல்எல் அப்படின்றது தொழில் பெயர் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காட்சி என்னும் தொழில் பெயரை டேஷ் என பிரியும். கான், அதாவது கான் கூட்டல் சி, இதுதான் இந்த மாதிரி தான் பிரியும். கான் கூட்டல் சி, காட்சி என்னும் தொழில் பெயர் வந்து டேஷ் என பிரியும். கான் ப்ளஸ் சி. வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையால் அணையும் பெயராய் அமையும்? வா என்னும் வேர்ச்சொல் வந்து வந்தவன். ஸோ வந்தவன் அப்படின்னு சொன்னா வினையால் அணையும் பெயர். வினைமுற்றை எழுதுகனா துடைத்தான்றது தான் வந்து வினைமுற்று. வென்றான் அப்படின்னு சொன்னால் வென்றான்றது வெல். தருவான் அப்படின்னு சொன்னால் தா. நல்கினார் அப்படின்னு சொன்னது நல்கு. கற்று அப்படின்னு சொன்னால் கல். சரிங்களா? வென்றான்னா வெல், தருவான்னா தா, நல்கினார்னா நல்கு, சுற்றுனா கல். கற்றுனா கல் அப்படின்றது ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன் வரும்? டி ஆப்ஷன் தான் ஆன்சர். நாணாண்மை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இக்குறளில் உள்ளவாறு எது தவறான விடை? நாணாண்மை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இக்குறளில் உள்ளவாறு எது தவறான விடை? சீர்மோனை வந்திருக்கு. மோனைன்னா என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை தொடர். சீர்தோறும். ஸோ முதல் எழுத்து நாடாண்மை அப்படின்னு வந்திருக்கு. சீர் இயல்பு வந்துள்ளது. சீர் இயல்புன்றது சரிதான். அடி இயல்பும் வந்திருக்கு. அடி இயல்புன்றதும் சரிதான். நாடாண்மை எதுகை வந்துள்ளது. சீர் எதுகைன்னு சொன்னால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் சீர்தோறும். ஸோ வந்து எது இரண்டாம் எழுத்து? இங்கே எதுவுமே ஒன்றி வரலையே. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய வரியில் ரெண்டாவது எழுத்து நா டா ரி அது மாதிரி வந்திருக்கு. கீழே இருக்கிறதுல வந்து அடி எதுகை ஒன்றா வந்திருக்கு. ஆனால் சீர் எதுகை வரலை. ஸோ வந்து இதுதான் ஆப்ஷன் வந்து தவறான விடை. ஏன்னா வந்து முதல் அடியில் வந்து நாணாண்மை அப்படின்னு இருக்கும்போது இந்த நா வந்திருக்கா, பேணாண்மை நான் வந்திருக்கு. ஸோ அடி எதுகை தான் வந்திருக்கேன், சீர் எதுகை வரல. ஸோ சீர் எதுகை வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஆனால் தவறான விடைன்னு தானே கேட்டிருக்காங்க. அதனால் சீர் எதுகைன்றது தான் ஆன்சர். பண்பு பெயர் என்பதன் சரியான இலக்கண விளக்கம் தருக. வண்ணம் வடிவு அளவு குணம் என்பவற்றை குறித்து வரும். வண்ணம் வடிவு அளவு குணம் என்பவற்றை குறித்து வரும். வடிவத்தின் வண்ணத்தை மட்டும் வரும், அளவை குணத்தை மட்டும் வரும், காலம் தொழில் இரண்டையும். இது மூணுமே வராது. இது மட்டும் இது நாலுத்தையும் சேர்ந்த மாதிரி வரது தான் பண்பு பெயர். வண்ணத்தை அடிப்படையில் வரும், வடிவத்தின் அடிப்படையில் வரும், அளவின் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையில் குறித்து வரக்கூடியது தான் பண்பு பெயர். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். கீழ்வரும் குறளில் உள்ள எதிர்ச்சொல்லை எழுதுக. ஸோ பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஸோ எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இந்த குறளில் எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத வந்து எடுத்து எழுதணும். பற்றுக பற்று விடல்றது தான் எதிர்ச்சொல். அடுத்தது எது எதிர்ச்சொல்? வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே. இந்த பாட்டு நம்ம வந்து இப்போ ஓல்டு புக்கு கொஷின் நான் வந்து இயல் போட்டுட்டு வரேன். அதில் வந்து ஓல்டு புக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 புக்கில் வரும் சித்தர்கள் பாடல். அதாவது கடிவெளி சித்தர் வந்து பாடியிருப்பார். கடிவெளி சித்தர் தான் இந்த பாட்டை பாடியிருப்பார். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே. இதுக்கான எதிர்ச்சொல் வந்து பொய்த்தாலும் பொய்யாதேன்றது தான் எதிர்ச்சொல். அடுத்தது கீழ்கண்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை? தலையாது முதன்மையானது. தலையாது எதிர்ச்சொல் இல்லை. செய்யத்தக்க அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் செய்யாமை. பற்றுக பற்றுவிடல், இயங்கா இயங்குதல் இதெல்லாம் எதிர்ச்சொல் தான். தலையாயது அப்படின்னா முதன்மையானது தான் வந்து தலையாயது. அது எதிர்ச்சொல் கிடையாது. கரெக்டான மீனிங்கில் வருது. ஸோ வந்து இதுதான் ஆன்சர். கீழ்கண்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை? தடைப்பட்டன, பயிலுதல் பயிற்றுதல், ஏற்புரை மறுப்புரை, பாஷியாரை உடையோர், சாதுரியமாக பேசுவோர்.
ஸோ இதுதான் எதிர்ச்சொல் இல்லை. ஏற்புரைனா ஏற்றுக்கிறது, மறுக்கிறது மறுப்புரை, பயிலுதல் பயிற்றுதல், நம்ம கற்றுக்கிறது கற்றுக் கொடுக்கறது, தலைப்பட்டன தடைப்பட்டன, இதெல்லாம் வந்து எதிர்ச்சொல்லாக வந்திருக்கு. எதிர்ச்சொல் இல்லைன்னு சொன்னால் பாஷிய அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவோர், இதுதான் வந்து எதிர்ச்சொல் கிடையாது. இதுதான் வந்து எதிர்ச்சொல் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வேலன் நன்றாக படித்தால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். எவ்வகை வாக்கியம்? வேலம் நன்றாக படித்ததால் தேர்வில் முதன்மை மதிப்பெண் பெற்றான். வாக்கியம் பற்றி இந்த தடவை கூட குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அதாவது 2024 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க வாக்கிய வகை. ஸோ வாக்கியம் வந்து எல்லா வாக்கியமும் பார்த்துக்கோங்க. உணர்ச்சி வாக்கியம்னா என்ன, தன்வினை வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம், கலவை வாக்கியம். ஸோ வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கலவை வாக்கியம். அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க. கடம், குடம், கெடு, கேடயம், இதுதான் வந்து அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க. முக்தி நூல் என்னும் அடமொழி கொண்ட நூல் எது? முக்தி நூல் என்னும் அடமொழி கொண்ட நூல் வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை தான் முக்தி நூல் அப்படின்னு சொல்லலாம். முருகனுக்கு அடி விழுந்தது. அடி என்ற சொல்லின் வகையை அறிக. அடின்றது வந்து முதல்நிலை தொழில் பெயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேர்கூற்று குறித்து கீழ்வன்றவற்றில் சரியானது எது? ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது மேற்கோள் குறியீடு. இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்களில் இடம்பெறும். நேர்கூற்று பற்றி ஒருவர் கூறுவதை அவர் கூறியபடியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும். தன்மை வந்து முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். கரெக்டு தான். ஒருவர் சொன்னதை அப்படியே சொல்கிறது, டைரெக்டாக சொல்கிறது. அதே மாதிரி மேற்கோள் குறியீடு அதில் அப்ரோஸ்ட்ரஃபி வரும். அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை பெயர்கள் வரும். முன்னிலை பெயராக இடம் மாறும். தன்மையாக இருக்கக்கூடியது முன்னிலையாக மாறும். ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலவர் கூறுவது போல சொல்கிறது நேர்கூற்று கிடையாது. ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்குவது நேர்கூற்று கிடையாது. வினா பொருளை தரும் வாக்கியம், இது மூணுமே கிடையாது. இதுதான் கரெக்டான டெஃபினிஷன் நேர்கூற்றுக்கு. பின்வரும் இலக்கணங்களில் தவறானது எது? மறவர்க்கனா எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று விகுதி. மறவர்க்கன்றதுக்கு தவறானதுன்னு கேட்கும்போது மற்ற மூணும் சரியாக தான் இருக்கும். ஸோ அதையும் பிடிச்சிக்கணும். மறவர்க்கன்றது எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று. மனத்திற்பம்னா ஆறாம் வேற்றுமை தொகை. வைவாள்னா உரிச்சொல் தொடர். மனத்திற்பம்னா ஆறாம் வேற்றுமை தொகை. மனத்திற்பம் ஆறாம் வேற்றுமை. இலக்கணங்களுள் தவறானதுன்னு கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் எதுனா அறிகல்லாதவர்ன்றது வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ இது தவறானதுன்னு கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஸோ கரெக்டானது என்னதுன்னு படிச்சுக்கலாம். மறவர்க்கன்றது வந்து எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று. மனத்திற்பம் மனதின் அது திற்பம். வேற்றுமை தொகை ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை, கு மூன்றாம், ஆள் 4, ஐ ஆள் கு இன் வந்து 5, அது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை. ஸோ மனதின் அது திற்பம் அப்படின்னு வரும். வைவாள்ன்றது ஒரு சொல் தொடர். ஸோ வந்து இதில் தவறானது வந்து அறிகல்லாதவர்ன்றது தான் தப்பு. தம் இயற்பெயரும் பொருந்துகின்ற சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கண்ணதாசன்றது வந்து முத்தையா. முத்தையான்னு வரும். வாணிதாசன்றது எத்திராசு. சுரதான்றது ராசகோபாலன். பாரதிதாசன்றது சுப்புரத்தினம். கண்ணதாசன்றது முத்தையா, வாணிதாசன்றது எத்திராசு, சுரதான்றது ராசகோபாலன், பாரதிதாசன்றது சுப்புரத்தினம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக. சேராமண்ணா செப்புடவே தோடையோன் அடிக்கோடிட்ட சொல்லி நிலக்கணம் யாது? ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரச்சம்னா. தேராமண்ணா செப்புவதுடையோன். இந்த இதில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரச்சம். வினாவை தேர்ந்தெடுக்க. விருத்தம் என்னும் ஒன்பவருக்கு உயர்கம்பன். விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார்? விருத்தம் என்பும் விருத்தப்பா சிறப்புடையதா? ஒன்பா எது? விருத்தமே கம்பனா? இதெல்லாம் வந்து தப்பு. விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டு. இதுக்கான வினா. அடுத்த கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. நட்டனை தோழ நம்பினை நாசமே. இந்த விடைக்கான வினா என்னென்னா, நட்டனை தோழ நம்பினை நாசமே. நம் தீவினை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தீவினை நீங்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டரல் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. டரல்னா பொருட்பெயர் தான் வந்து டரல். கொற்கை என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. கொற்கைனா இடப்பெயர். கொற்கைன்றது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இல்லை. டரல்ன்றது வந்து பொருட்பெயர். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறித. கரினா என்ன? கரினா யானை, கழினா குறை அப்படின்னு சொல்லலாம். கரி என்றால் யானை, கழினா குறை. கரினா யானை, கழினா குறை. அடுத்தது வேர் சொல்லை தேர்வு செய்க. வாடினான்னா வாடு அப்படின்றது தான் இதுக்கான வேர் சொல். வான் வராது. வாடினான் வாடு. நுகர் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. நுகர்தல் அப்படின்றது தான் தொழில் பெயர். அடுத்தது பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உள்ள சொற்களை பொருளறிந்து குறியீடுகளுடன் குறிக்கவும். சொல்லு பொருள். ஸோ வந்து இந்த சொல்லுக்கான பொருள் கமலம் அப்படின்னு சொன்னால் கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். ஒல்லைனா விரைவு. அடுத்தது வந்து மல்லல்னா வளமான. அரவுனா பாம்பு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் மல்லல்னா வளமானன்னு வரும். ஒல்லைனா வந்து விரைவு, கமலம்னா தாமரை.
சரியா? ஆள் என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று எழுதுக. ஆள்க வியங்கோல் வினைமுற்றுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆள்கன்றது தான் சரியான ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளின் வரிசை மாறாத சரியான எழுதுக. வருநிதி வருநிதி இருநிதி. வருநிதின்றது வந்து வினைத்தொகை, இருநிதின்றது வந்து பண்புத்தொகை. வருநிதின்றது வினைத்தொகை, இருநிதின்றது பண்புத்தொகை. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வினைத்தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இருநிதி இருநிதி பண்புத்தொகை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. அலைனா என்ன? கடல் அலை. அலைனா புற்று அப்படின்னு அர்த்தம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குத. பரிசில் கண்டு பாரியை பாடிய கபிலர் பெற்றார். கண்டு பரிசு பெற்றார். பரிசில் பாடிய கபிலர் பாரியை. கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இதுதான் கரெக்ட். கபிலர் வந்து பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். தொழார் இலக்கண குறிப்பு தருக. தொழார்ன்றது வந்து செய்யுளிசை அளபடை. ஸோ வந்து நெடில் எழுத்து தனக்கு இனமான குறில் எழுத்து ஓடு அளவெடுக்கும். அதனால் இங்கே வந்து நெடில் வந்து ழா வந்திருக்கு. அதுக்கு இனமான இனமான குறில் எழுத்து ஆ. ஸோ செய்யுளிசை அளபடை. ஒளி வேறுபாடு அறிந்த சரியான பொருள் அறிக. கரைனா குளக்கரை, கரைனா களங்கம். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல என்ற ஓமையின் பொருளை தேர்ந்தெடுக்க. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல என்ற ஓமையின் பொருளை அரிய செயல் தான். ஓமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகள் அறியாதிருத்தல். உலக நிலைகளை அறியாமல் இருக்கிறது. அதுக்கான ஓமைக்கேற்ற பொருள்னா கிணற்று தவளை போல இருக்குது. கிணற்று தவளை போல இருக்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். உலக நிலைகளை அறியாதிருத்தல். ஓமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனி இருக்க காய் விரும்புவது போல. கனி இருக்க காய் விரும்புவது போல. அறியாமை தான். புலவராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் பொருள். திருமுருகாற்றுப்படை. பெயர் சொல்லின் வகை அறிக. இனிமை அப்படின்னு சொன்னால் பண்பு பெயர். அடுத்தது டாக்டர் மூவான்றது வந்து எழுதின நூல் வந்து அகல்விளக்கு. உமாச்சந்திரன்றது முள்ளும் மலரும். அடுத்தது சூரியகாந்தன். மானாவரி மனிதர்கள். கிருஷ்ணமணின்றது வந்து வேர்கள். டாக்டர் மூவான்றது அகல்விளக்கு, உமாச்சந்திரன்றது முள்ளும் மலரும், சூரியகாந்தன்றது மானாவரி மனிதர்கள், கிருஷ்ணமணின்றது வேர்கள். அடுத்த கேள்வி, 99 மலர்களை கொண்ட நூல் எது? 99 மலர்களை கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் யாது? இனியவை 40. குழவி பிணியின்றி வாழ்வது இனிதே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி நான் நிறைய கொஷின் பேப்பரில் படிச்சிருக்கேன். குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் யாது? இனியவை 40. 99 மலர்களை கொண்ட நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்ற பொருள்படும் நூல் வந்து இனியவை 40. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. ஸோ இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி. வழுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றது வந்து சரி. வலப்பக்க சுவரில் எழுதாதுன்றது சரி. ஏன்னா வலது பக்க சுவரில் எழுதாதுன்னு வரக்கூடாது. வலப்பக்க சுவற்றில் நம்ம சொல்லுவோம், அழுத்தமாக சொன்னால் தான் அது வந்து கரெக்டான வார்த்தைன்ட்டு. அப்படி கிடையாது. இது வந்து வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றது தான் வந்து கரெக்டு. கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? கொம்பினை ஒத்த மடப்பிடி வந்து திரௌபதி தான் வந்து கொம்பினை ஒத்த மடப்பிடி. இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. கொம்பினை ஒத்த மடப்பிடி வந்து திரௌபதி. ஏன்ஷியன் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலின் இடம்பெறாத பாவகை எது? திருவாரூர் நான்மணி மாலையில் இடம்பெறாத பாவகை. அப்போ வந்து வெண்பா வந்திருக்கு, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை. வஞ்சிப்பா மட்டும் கிடையாது. பின் வருவனவற்றில் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். பராங்குசன், தமிழ்மாறன், சடகோபன். இது 3 வந்து நம்மாழ்வாரை குறிக்கக்கூடிய பெயர். தமிழ் வியாசன்றது வந்து நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். ஸோ நம்மாழ்வாருக்கு அப்போ வந்து பராங்குசன், தமிழ்மாறன், சடகோபன், இது 3 பேர் இருக்குது. பெண்களின் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயர் உண்டு. அம்மூலிகையோட பெயர் வந்து கற்றாழை. எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட். வீரமும் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று உரைத்தவர் முத்துராமலிங்க தேவர். ஸோ முத்துராமலிங்க தேவர்ன்ற டாபிக் வந்து இப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் பழைய புக்கில் வந்திருக்கும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி 6th ஸ்டாண்டர்ட் பழைய புக்கில் டேர்ம் 2ல் 3வது இயலில் வருது. நல்லா பார்த்துக்கோங்க. 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் இயல் 3ல் இருக்குது அந்த முத்துராமலிங்க தேவர் டாபிக். சொல்லலாம் பார்த்துக்கோங்க. பொருந்தாத சூட்டுக வாதம், பித்தம், சீதம். இதில் வந்து பொருந்தாததுன்னு கேட்டோன்னா ஏமம்ன்றது மட்டும் பொருந்தாது. தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதுக்கு உரியவர் வந்து மாணிக்க வாசகர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூஷன் வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.